வணக்கம். பரங்கிப்பட்ட ரிஷிகேஷ் பேசுகிறேன். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, இந்தியாவை இறையாண்மையை அசிங்கப்படுத்துற மாரி பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நடந்த அந்த போரை நிறுத்தினேன் அப்படின்னு ஒரு அறிக்கை. நான் சொன்னதால தான் போர் நின்னுச்சு. அப்போ இந்திய இராணுவ வீரர்கள் தியாகம், இந்திய நாட்டு மக்கள் எல்லாரையும் அவமானப்படுத்துறாரு. இதை கண்டிக்க மத்திய அரசால முடியல. அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் இன்றைக்கி இருக்குது. நரேந்திர மோடி ட்ரம்ப்புடைய நண்பராக இருப்பதால் கண்டிக்க மாட்டார். எதிர்க்கட்சிகளும் பாராளுமன்றத்தில் கண்டன தீர்மானத்தை கொண்டு வந்து பாராளுமன்றத்தில் நிறைவேற்றுறதுக்கான வழியை செய்யலை. அப்போ எதிர்க்கட்சியும் தன்னுடைய பொறுப்பை மறந்து செயல்படுது. இந்த சூழ்நிலையில் அவர் ட்ரம்ப்போடைய ஆட்டம் அதிகமாகவே இருக்குது. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நாளைக்கு நரேந்திர மோடி செப்டம்பர் 17க்கு பிறகு பிரதமராக இருக்க மாட்டார், இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. இதுதான் பாரதிய ஜனதாவுடைய விதி. பாரதிய ஜனதாவுடைய அவங்க கட்சியுடைய சட்டத்திட்டங்கள். 75 வயதுக்கு மேலானவர் பதவியில் வைக்கக்கூடாதுன்னு அத்வானி ஓரங்கட்டப்பட்டார். அதை பாரதிய ஜனதாவின் நிறுவனரே முரளி மனோகர் ஜோஷி போன்ற மகத்தான மனிதர்கள் எல்லாம் ஏக்தாயத்தை நடத்தினவர். அப்படிப்பட்டவர் எல்லாம் ஒதுக்கப்பட்டார்கள். இப்போ நரேந்திர மோடி தானாகவே ஒதுங்கித்தான் ஆக வேண்டும். ஒதுங்காமல் விடமாட்டார்கள். அவரையும் அவரை சார்ந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பிலும் அதை கண்டிப்பாக செய்யும்னு நான் நம்புகிறேன். அதை செஞ்சால் தான் அவங்க அமைப்பு. ஆனால் அதுக்கு கூட ட்ரம்ப் சொல்லுவார், நான் சொல்லி தான் மோடி விலகினார், பதவி விலகிட்டார், அவரை போய் ஓய்வு எடுத்து சொல்லிட்டார். அப்போனா அது சரியாக இருக்குமா? அந்த மாதிரி தான் ட்ரம்ப்புக்கு யாருமே கண்டிக்கலை, கண்டனம் தெரிவிக்கலை. அது இந்திய மக்களை இழிவுபடுத்துவதாக இருக்குது. இந்தியர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பது தெரியாமல் உலகத்திலேயே முறையான சுதந்திர போராட்டம் நடத்தி